பணம் இருந்து, எல்லாமே இருந்து நிம்மதியா இல்லாம இருக்கிறதுக்கும், எதுவுமே இல்லாட்டி கூட நம்ம புடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான கதை இந்த படம் இட்லி கடை. ஒரு ஊர்ல ஒரு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ராஜ்கரன். அவர் கை பக்குவத்துக்கு ருசியான ஒரு இட்லி. நம்ம தனுஷ் சார் வந்து ராஜ்கரனுக்கு மகன். நம்ம ஹீரோ தனுஷ் என்ன பண்றாரு, எவ்வளவு நாளைக்கு இந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிறது, இப்படியே இந்த கிராமத்துக்குள்ளேயே குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு எப்படி இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. நான் போய் வெளியூர்ல வேலை செய்யறேன்ப்பா, வெளியூர்ல வேலை செஞ்சு அங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். பணம் காசு எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப இவர் வந்து வெளியூருக்கு போறாரு. வெளியூருக்கு போய் எத்தனையோ வருஷம் ஒரு பெரிய ஒரு முதலாளி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு, முதலாளி மகளே வந்து இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு எல்லாம் அங்க போயிட்டு இருக்கும். இப்ப அந்த முதலாளியோட மகன்காரன் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம அருண் விஜய். அவனுக்கு வந்து நம்ம தனுஷை பார்த்தாலே பிடிக்காது. என்னதான் நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு பெரிய ஆளோட மகளை கல்யாணம் பண்ற இதுல இருந்தாலுமே ஒரு கண்ட்ரோல்ல தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி தான் வந்துட்டு போயிருப்பாரு. ரொம்ப பெத்தவங்களையும் வந்து பார்க்கல. கல்யாணம் நடக்க போகுது நம்ம தனுஷுக்கு. அந்த நேரத்துல தான் அவங்க அப்பா தவறிடுறாரு. இப்ப அந்த இறப்பு விஷயமா தான் ஊருக்கு வராரு. வந்து அவங்க அப்பாவோட எல்லா காரியத்தையும் முடிக்கிறாரு. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இங்க வந்து அப்பா அம்மா 2 பேரும் இல்லாம போனனால இவரும் கிளம்பிடலான்னு தான் இருப்பாரு. உள்ளூர்ல வேற அவங்க அப்பாவோட இட்லி கடையை வந்து விலை பேசி ஒரு பக்கத்து இழுக்க பார்த்துட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா அவரோட காதலி வேற ஃபோன் அடிச்சுட்டு சீக்கிரமா வா, நம்மளுக்கு கல்யாணம், இங்க எல்லாம் பெருசா எல்லாம் ரெடி ஆயிருச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவோட இட்லி கடை தான் முக்கியம்னு முடிவு எடுக்கிறேன் நம்ம தனுஷ். கல்யாணத்தையும் நிறுத்திடுவாரு. அப்பாவோட இட்லி கடையை எடுத்து இவரையும் நடத்த ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை வந்து நான் தேட்டர்ல ஒரு சில காரணத்தெல்லாம் இப்போ போக முடியாம ஆகி போச்சு. இப்போ இந்த படம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவி பாக்ஸ்ல இருக்குது இந்த படம். அங்கே போய் இந்த படத்தை தட்டி பாருங்க. இப்போ என்ன மாதிரி சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போயிட்டு மூவி பாக்ஸில் பாருங்க. சீரியஸ்லி அருமையான ஒரு கதை இந்த படம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நான் உங்கள் கிரேசி ஜி.